மாதிரி இந்த 100 நாள் என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் அப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் 100 நாள் ஃபிசிக்கலாக ஒர்க் அதாவது ஜிம் இதெல்லாம் பண்ணிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் டயட் பண்ண முடியாதுன்ற ஒன்று இருந்துச்சு. ஆனால் கடைசியில் அப்படியே உல்ட்டாவாயிருச்சு. டயட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. ஆனால் ஃபிசிக்கல் ஒர்க் இந்த ஜிம்முக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. அப்பப்போ கன்சிஸ்டன்சி அடியாச்சு, அதை பார்த்துருக்கீங்க. ஆனால் டயட்டும் அப்பப்போ அடியாச்சு. உங்களுக்கு ஒரு 90 நாள் கிட்ட மட்டும்தான் அந்த ஒரு கிரேவிங்ஸ், அந்த ஒரு ஆசையாக இருக்கும் ஃபுட்டு மேலே சாப்பிடணும். ஆனால் அதுக்கப்புறம் தானதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ஆசை அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டேன். அப்போ நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணது வந்து நைட்டு ஒரு 7-8 மணிக்குள்ளே டின்னர் முடிச்சுங்க. அதுக்கு மேலே கொண்டு போகிறேன். 7-8 மணிக்குள்ளே டின்னர் முடிச்சுங்க. நைட்டு கார்ப்ஸ் சாப்பாடு சப்பாத்தி இதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். சிக்கனு காய்கறி பழம் இருந்தால் சாப்பிடுவோம், அவ்வளோதான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வாட்டி வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து டே 1 வந்து 78 கிலோ இருந்தேன். அதுக்கப்புறம் டே 2 அதாவது அசஸ்மெண்ட் எடுத்து அது ஒரு மாதம் அந்த 28 கிலோலேருந்து அடுத்த மாதம் 71 கிலோ குறைச்சிருந்தேன். அதுக்கடுத்து 2வது அசஸ்மெண்ட் எடுக்கிறப்ப தான் 2ஆம் மாதம் எடுக்கிறப்போ 69 கிலோ வந்துட்டேன். இந்த மாதம் நேற்று எடுக்கிறப்போ 67 கிலோ இருக்கேன். அப்போ 78லேருந்து 67 கிலோ, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 கேஜி கிட்ட குறைச்சிருக்கேன் இந்த 100 நாளில். அது கூடயும் கொஞ்சம் மசிலும் கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கு. இது எதுனால கன்சிஸ்டன்சி ப்ரோட்டீன் வந்து எடுக்க முடியாமல் இன்கன்சிஸ்டன்சி எடுத்துருக்கேன். விட்டு எடுக்கிறது, கம்மியாக எடுக்கிறது, ஒரு நாள் கூட எடுக்கிறது, ஒரு நாள் கம்மியாக எடுக்கிறது, அதனால இப்படி ஆயிடுச்சு. இதை நான் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறேன். ஆனால் இது என்ன பெரிய பிரச்சனைனா மணி தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு நாளுக்கு 100 ரூபா கிட்ட அது தப்பு அஃபோர்ட் பண்ண முடியல. காய்கறி, அப்புறம் பழங்கள், அப்புறம் கறி, ப்ரோட்டீன் பவுடர்னா பத்தில் ப்ரோட்டீன் பவுடர் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் மொத்தமாக பார்க்குறப்போ அதிகமாக காசு வருது. அது கொஞ்சம் அஃபோர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தாலும் நம்மளோட காசு எடுத்துக்கலாம். நீங்கள் உடம்பு குறைக்கணும், உடம்பு மட்டும் குறைச்சா போதும், ஃபிசிக்கலாக எனக்கு நல்லா இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா செலவாகாமல் இருக்கலாம். ஆனால் ஃபிசிக் நல்லா வேணும், கட்டு மஸ்தாக வேணும்னு நினச்சிங்கன்னா செலவாகும். அதுதான் உண்மை. இப்போ வந்து மசில் வந்து எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு 56 கேஜி மசிலில் இருந்திருக்கேன் ஃபஸ்ட்டு எடுக்கிறப்போ. அந்தப்போ 2வது மாதம் பிப்ரவரியில் வந்து 53 கேஜி மசிலில் இருந்திருக்கேன். அது குறைஞ்சிருக்கு, 3 கேஜி மசில் குறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து 2வது மார்ச்சில் எடுக்கிறப்போ 51 கிலோ மசில் லாஸ், அதாவது 2 கிலோ மசில் லாஸ் ஆகி 51 லீன் மசில் இருந்திருக்கேன். இப்போ வந்து மறுபடியும் 54க்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 51லேருந்து மறுபடியும் 3 கேஜி லீன் மாசில் வந்து மறுபடியும் மசில் போட்டிருக்கு. அந்த மாதிரி தான் எனக்கு ரிசல்ட் வந்துருக்கு. ஏன்னா கொஞ்சம் ப்ரோட்டீன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றதுனால. இப்போ ஃபேட் பர்சன்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு வரப்போ 26% வந்திருக்கேன். 26லேருந்து 2வது மாதம் ஜனவரி எடுக்கிறப்போ ஜனவரி வந்தப்போ 26, பிப்ரவரியில் 25 ஃபேட்டு பர்சன்டேஜ் இருந்திருக்கு. அப்புறம் மார்ச்சில் வந்து 26% இருந்திருக்கு. ஏப்ரலில் வந்து 19%, இந்த மந்தில் வந்து 19% இருக்குது. இதை நான் ஆப்ஸ் வரணும் அப்படின்னா ஒரு 10 to 12 இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆப்ஸும் விசிபிளாக அப்படி சொல்லி நான் பார்த்தேன். அதனால் ஒரு 12 கிட்ட 19 இருக்குன்னா 12 வரணும் அப்படின்னா ஒரு 7 கேஜி ஃபேட்டு கிட்ட கொஞ்சம் ஃபேட்டு வந்து கொஞ்சம் குறைய வேண்டியது இருக்குது. வெயிட்டாக பார்த்தா ஓவரால் வெயிட்டில் ஒரு 2லேருந்து 4 கேஜி கிட்ட, மினிமம் 2 கேஜி இல்லாட்டி மேக்ஸிமம் 4 கேஜி குறையிறதுக்கு நான் ட்ரை பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா ப்ரோட்டீனை வந்து கரெக்டாக ஓரளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் கரெக்டாக தான். ஆனால் அந்த கிரேவிங்ஸ் அடக்கணும், அந்த ஆசை ஃபுட்டு மேலே இருக்க ஆசை, ஸ்வீட்டு சாப்பிட்றேன், இனிப்பு சாப்பிட்றேன், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தெரியல. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அதாவது சுகர் ஃப்ரீ கோல்டு வச்சுருக்கேன், வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ண பார்க்குறேன். இருந்தாலுமே எப்படினாலும் அந்த ஒரு 4 நாள் கண்ட்ரோல் பண்ணுறது, லாஸ்ட்டு வெள்ளி சனி ஞாயிறு அந்த மாதிரி டயத்தில் மறுபடியும் கிரேவிங்ஸ் வந்துடுது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாம் அதுவும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து கரெக்டாக சீட் மீல் அப்படின்னாலுமே சீட் டேவாக இல்லாமல் சீட் மீல், அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக கண்டதை சாப்பிடாம ஒரே ஒரு வேளை சாப்பாடு மட்டும் அந்த மாதிரி சாப்பிடணும். அதுதான் எனக்கு கொடுத்துருக்குற டாஸ்க்கு. ஆனால் நான் வந்து அந்த 3 நேரமே அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே சீட் டே வாங்கிக்கிறேன். அதனால் இன்னொரு 3-4 நாள் டிலே ஆகுது. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்குது. அவ்வளோதான். இந்த வாட்டி இந்த அடுத்து ஒரு 50லேருந்து 100 நாளுக்குள்ள 6 பேக் வரும்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம், வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த 100 நாள் ஸ்ட்ரகிள். இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஃபுட்டு வந்து டயட் எடுத்தது என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் அதை பற்றி பேசுகிறேன். இப்போ வந்து ஜிம் ஒர்க் அவுட்டை பற்றி ஸ்ட்ரகிளில் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதத்துக்கிட்ட ஓரளவுக்கு கரெக்டாக போயாச்சு. நான் நார்மலாக காலையில் எழுந்திரிச்சு போயிட்டு, அதுக்காக வந்து என் பார்ட்னர் தான் கூட சீனி என் ஃப்ரெண்டு வந்தான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போகிறப்ப எங்களுக்கு அலுப்பு தெரியல. 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு அவன் எடுத்து விடுவான், அவன் எடுத்து நான் எடுத்து விடுவேன், அந்த மாதிரி ஜாலியாக போயிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு 60 நாள் அந்த மாதிரி வரப்போ பல்லு வலி அது வந்துடுச்சு. அதை ஆப்ரேஷன் பண்ணதுனால அது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அடியாச்சு. சரி ஓகே, அதை முடிச்சுட்டு வரலாம்னு பார்க்குறப்போ முதுகு வலி வந்துடுச்சு. அது ஒரு மாதம் கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கிட்ட தள்ளி போயிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன்.
இதுக்கப்புறம் அது ஒரு வாட்டி அந்த ஃப்ளோவில் போகிறப்பே போயிட்டு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்கடுத்து இடையில விட்டுட்டோம்னா போகிறதுக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. சோம்பேறியாக இருக்குது, அப்படி தான் இருக்குது. திடீர்னு போகணும்னு தோணுது. நேற்று போகல, இந்த இன்றைக்கும் விடிய முடிஞ்ச எடுக்கணும், போக முடியல. அது அது ஒரு அதை எப்படியே தடுக்கணும்னு தான் நினைக்கிறோம். இருந்தாலுமே உடம்பு ரொம்ப அலுப்பாக இருக்குமான்னு தெரியுது, அதனால் போக முடியல. வேறு இதுக்கடுத்து கரெக்டாக போகணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ப்ராக்ரஸ் ஓவர்லோடுன்னு சொல்லி இருக்கும். வெயிட் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா அடித்து எடுத்துட்டு மசிலை வந்து டயர்ட் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் லைட் வெயிட் எடுத்து போடுறப்போ இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் மசில் வளரணும் கேள்விப்பட்டு அதை போடலான்னு இருந்தோம். ஆனால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா பார்ட்னருக்கு வந்து கொஞ்சம் டைமிங் சரியாக இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் டயர்டாகவும் இருக்குது, நாங்கள் கன்சிஸ்டன்சிலாம் போகிறோம். இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி டயட்டுமே கன்சிஸ்டன்சியாக இருந்து பண்ணோம்னா இன்னும் ஒரு 100 நாள் கிட்ட எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு ஆப்ஸ் வைக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் நான் எடுத்த உடனே இப்போ நான் கற்றுக்கிட்டு இருந்த கேலரிஸ்குள்ளே இருக்கிறது, அப்புறம் இன்சுலின் ஸ்பைக்கு, ஏன் நைட் நேரம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் அதாவது 8 மணிக்கு மேலே சாப்பிடணும்னு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நான் சயின்டிஃபிக்காக சொல்லலாம். ஆனால் சயின்டிஃபிக்காக சொன்னேன்னா இப்போ நானே அதை வந்து அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறப்போ என்னை நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு டவுட் வரும். நான் அதை கொஞ்சம் அச்சீவ் பண்ணிட்டு உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதுக்காக தான் நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு வருஷத்தில் எப்படியா அச்சீவ் பண்ணிட்டு உங்களுக்குமே நான் முடிஞ்ச அளவு டீச் பண்ணுறேன். அது வந்து ரொம்ப வெளிநாட்டு இதுலேருந்து டீச் பண்ணாமல் நம்ம உள்ளூர் ஸ்டைலில் என்னென்ன ஃபுட்டை வச்சு எடுக்கலாம்னு சொல்லி டீச் பண்ணுறேன், டீச் பண்ணுறேன். அது முடியும் நான் ஃபாலோ பண்ணி இந்த சேனலை பாருங்கள். உங்களுக்கு நம்ம ஃபுட்டு நம்ம சரௌண்டிங்கில் தமிழ்நாட்டில் கிடைக்கிற ஃபுட்டை வச்சு தான் நான் மேக்ஸிமம் பண்ணுவேன், ஈஸியாக கிடைக்க முடியும். அதனால் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.